Hello friends, welcome to DavidJames channel. So இன்னைக்கு நம்ம என்ன சாங் பார்க்க போறோம்னா அரபிக் குத்து அந்த சாங் தான் பார்க்க போறோம் பீஸ்ட் மூவில இருந்து. ஸோ தளபதி வந்து சூப்பரா ஆடி இருப்பாரு. ஸோ நம்மளுக்கு வந்து ஆடியோ சாங்ல 3 மேஜர் ஸ்டெப்ஸ் காட்டியிருக்காங்க. அந்த ஸ்டெப்பை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ஸோ இந்த சாங் வந்து நேத்துல இருந்தே நம்பர் 1 ட்ரெண்டிங்ல இருக்கு. ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்க வந்து டுட்டோரியல் நான் போட்டிருக்கேன். இதை பார்த்து நீங்க கத்துக்கிட்டு ரீல்ஸ் அதில் போட்டு சும்மா மாஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டெப்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி DavidJames சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும். ஸோ வாங்க நம்ம ஸ்டெப்ஸ்ல போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து தளபதி இன்ட்ரோ வந்து காட்டியிருப்பாங்க. அதில் என்ன ஸ்டெப் போட்டிருக்காருன்னா, ஸோ உங்கள் ரைட்டு கையை செஸ்ட்டுக்கிட்டேயோ லெஃப்ட் கையை ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு 1 2 ஸோ லெஃப்ட்டும் ஷோல்டரும் செஸ்ட்டுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணோன்னா 1 2 அப்புறம் ஃபேஸை பாதியாக மாறிங்க 1 2 அப்புறம் தலைக்கு மேலே 1 2. ஓகே, ஸோ எனக்கு இது வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால தலைக்கு மேலே பண்ண முடியல. ஸோ தப்பாக எடுத்துக்கிறீங்க. ஓகே, ஸோ தலைக்கு மேலே பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் இப்படி ஷேக் பண்ணும்போது என்ன பண்ணணும், உங்கள் தலை என்ன பண்ணணுன்னா 1 2 ஸ்லைட்டாக வந்து இப்படி லெஃப்ட் சைடில் ஆடணும். எப்படின்னா 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ நீங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டு பண்ணக்கூடாது. உங்கள் பாடி ரைட் சைடில் ஸ்லைட்டாக இருக்கணும். கால் வந்து கொஞ்சம் இப்படி இருக்கணும். ஓகே, இப்படி 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ இன்ட்ரோ ஸ்டெப் வந்து இதுதான். இது ஈஸி தான், நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அடுத்த ஸ்டெப் வந்து நமக்கு அந்த ரொட்டேட் ஸ்டெப் தான். சூப்பராக ஆடிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டெப் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, கால் இப்படி ஒன்றா வச்சுட்டு ஒரு ஜம்ப் பண்ணுவாங்க. ஜம்ப் பண்ணும்போது காலை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும், கையை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். ஓகே, ஸோ ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு உங்கள் இடுப்பு என்ன பண்ணணும்னா 3 வாட்டி இப்படி ரொட்டேட் பண்ணணும். எப்படின்னா 1 2 3. ஓகே, பண்ணலாமா? 1 2 3 முடிச்சுட்டு 4th ஸ்டெப் என்ன பண்ணனா கிளாப்பு. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்கள் தலை எப்படி இருக்கணும்னா லெஃப்ட் சைடில் ஸ்லைட்டாக இப்படி கீழே பார்த்த மாதிரி இருக்கணும். ஓகே, ரொம்ப கீழே இருக்கக்கூடாது, மேலே இருக்கக்கூடாது, கீழே லைட்டாக. ஓகே, ஸோ ஒரு கூலர் வேணால் போட்டுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இப்படி ஸ்லைட்டாக கீழே பார்க்கணும். தளபதியும் அப்படி தான் இருக்கும், மூவிலையும் அப்படி தான் வரும். ஓகே, இப்படி வச்சுட்டு 1 2 3 4 முடிக்கும்போது ஸ்லைட்டாக இப்படி கொண்டு வந்துடுங்க தலையை. ஓகே, 4 முடிச்சுட்டு 1 2. ஓகே, அப்போ என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ரைட் சைடு தான் பண்ண போகிறோம். ஸோ ரைட் சைடு பண்ணும்போது லெஃப்ட் கையை இப்படி எடுத்துகிட்டு வரணும். ஓகே, ரைட்டு காலை வந்து இப்படி டோவை மட்டும் தூக்கணும். ஓகே, 1 2. ஸோ ஷோல்டர் வந்து இப்படி ஆட்டணும். ஓகே, 1 2. இப்படி பண்ணும்போது உங்கள் தலை என்ன பண்ணணும்னா எந்த சைடு திரும்பிங்களோ அந்த சைடு மேலே பார்க்கணும். ஓகே, இந்த ஆங்கிளில். ஓகே, எப்படின்னா 1 2. ஓகே, கையை வந்து இப்படி ஃப்ரீயாக விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி நுணுக்கங்கள்லாம் பண்ணிங்கன்னா அப்படியே ஸ்டெப்ஸ் மேட்ச் ஆகிடும். ஸோ எக்ஸாக்டாக அங்கே மூவியில் ஆடுற மாதிரி ஆட முடியாது, பட் நம்ம சிமிலராக மேட்ச் பண்ணலாம். ஓகே, ரெடி? 1 2 3 4 1 2. ஓகே, வெரி ஈஸி. இந்த ஸ்டெப்பு முடிச்சோன்னையும் அகைன் அதே செட்டை தான் நம்ம மறுபடியும் போடுறோம். 1 2 3 4 1 2. ஓகே, ஸோ அடுத்த செட்டு வரும்போது நம்ம கிளாப் பண்ணக்கூடாது. நம்ம வந்து இந்த செட்டு ஃபஸ்ட்டு டைம் இப்படி பண்ணுறோம்ல, இப்படி பண்ணிவிட்டு கிளாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டெப் போடுவோம். ஸோ அடுத்த செகண்ட் செட்டு முடியும் போது இந்த ஸ்டெப் பண்ணுவோம்ல, இது முடிச்சுட்டு கிளாப் பண்ணாமல் உங்கள் கையை லைட்டாக இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே இந்த ரொட்டேட் ஸ்டெப்பும் கை ஸ்டெப்புமே தனித்தனியாக தான் போட்டிருப்பாரு தளபதி. ஸோ அது கண்டினியூட்டியாக போட்டிருக்க மாட்டார். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, ஸோ இது வரைக்கும் ஒரு வீடியோவாக போட்டுக்கோங்க. இந்த ஸ்டெப் வந்து இன்னொரு வீடியோவாக எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்பு வந்து இப்படி முடிக்கிறீங்களா, முடிக்கும் போது கையை லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பு வந்து போடும்போதும் கையை ரொட்டேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப் போடும்போது உங்கள் ரைட்டு கால் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் வந்து இப்படி வைக்கக்கூடாது, அதாவது ஸ்ட்ரெயிட்டாகவே இப்படி நின்றுட்டு இப்படி ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே உங்கள் காலை இப்படி ஃப்ரண்ட்டில் வைக்கக்கூடாது. எப்படி ஸ்டாண்ட் பண்ணணும்னா ஸ்லைட்டாக லெஃப்ட் சைடில் நீங்கள் உங்கள் பாடி திரும்பி இருக்கணும், கால் வந்து இப்படி இருக்கணும் க்ராஸாக. ஓகே, ஸோ இந்த மாதிரி என் பாடி பார்த்து லெஃப்ட் சைடில் இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி நுணுக்கங்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸில். நீங்கள் நல்லா ஆடலைனாலும் கிரேஸாக சூப்பராக இருக்கும் பார்க்க. ஓகே, ஸோ இப்படி வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் நின்றுக்கோங்க. நின்றுட்டு இப்போ வந்து நான் கால் செகண்டாக சொல்லித்தரேன். கை என்ன பண்ணணும்னு சொல்லித்தரேன். ரைட்டு கையை வந்து மேலே வச்சுக்கோங்க, லெஃப்ட் கை கீழே வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ உங்கள் கை இந்த ஹேண்டை வந்து ஸ்லைட்டாக இப்படி மேலே தூக்குற மாதிரியும் இது ஸ்லைட்டாக கீழே பண்ண வரையும் இப்படி. ஓகே ஓகே, இப்போ இப்படி இருக்கா? இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுன்னா உங்கள் ரைட்டு கை வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகணும். ஓகே, 1. லெஃப்ட் கை என்ன பண்ணோன்னா இது 1 போகும்போது இந்த கையும் இப்படி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இப்படி போகணும். ஓகே, எப்படின்னா 1 பாருங்கள், இப்படி போகும்போது இந்த கை இப்படி 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 பெண்டாக இருக்கா, மடங்கி இருக்கா, இந்த கை இப்படி வரும்போது இந்த கை இப்படி ஸ்ட்ரெயிட் ஆகணும், பெண்ட் ஆகக்கூடாது. ஓகே, இப்படி 1 2. ஓகே,
ஸோ லெஃப்ட் கை போகிற மாதிரி ரைட்டு கை உள்ளே வரக்கூடாது, ஸ்லைட்டாக வந்தாலே போதும். நீங்கள் தளபதி ஸ்டெப்பும் உத்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். லெஃப்ட் கை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போகும், ரைட்டு கை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக கீழே தான் வரும். ஓகே, அதுதான் நுணுக்கம். ஓகே, ரெடி? 1 2 3 3 முடிச்சுட்டு 4 வரும்போது இப்படி வைக்கணும் உங்கள் கையை. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த ஸ்டெப் போடுறீங்களா 3 டைம்ஸ் போடும்போது உங்கள் தலை ஸ்ட்ரைட்டாக தான் கேமரா பார்த்து தான் இருக்கணும். 4 வரும்போது கை இப்படி வைக்கும்போது நீங்கள் இந்த விரலை நீங்கள் பார்க்கணும், இப்படி ஸ்ட்ரைட்டாக பார்க்கணும். ஓகே, ரெடி? கால் நான் சொல்லித்தரேன், கை மட்டும். ஓகே, 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. ஓகே, இது வந்து 3 செட்டு தான் காட்டியிருப்பாங்க, 4th செட்டு வந்து கட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ அது எப்படின்னு தெரில. ஸோ கை பார்த்துட்டிங்க. இப்போ கால் என்ன பண்ணணுன்னா ரைட்டு கால் முன்னாடி இருக்குது, லெஃப்ட் கால் பின்னாடி இருக்கா? ஓகே, 1. ஸோ கால் தூக்கும் போது இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடாது, 1. அதை அப்படியே இப்படி பண்ணிவிட்டு 1. ஓகே, ஸ்லைட்டாக ரைட் சைடில் இப்படி பெண்டாக இருக்கணும். ஓகே, 1. ஓகே, இப்போ வந்து லெஃப்ட் கால் என்ன பண்ணணுன்னா 1 இப்படி போகணும், 1 இது இப்படி போகணும், இது இப்படி வரணும். நீங்கள் இப்படி நின்றுக்கிட்டே பண்ணுங்கள். ஓகே, 1. ஓகே, இப்படி பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு சூப்பராக வந்துடும். ஓகே, ஸோ இப்போ கால் வந்து நான் இதில் எப்படி போடுவாங்க பார்க்குறேன். ஓகே, 1 2 3 4. ஓகே, 1 இது மேலே வரும்போது இந்த கால் மேலே தூக்கும் போது லெஃப்ட் காலில் ஒரு ஜம்ப் கொடுக்கணும். ஓகே, எப்படின்னா 1 2. ஓகே, ஸோ எந்த காலை மேலே தூக்குறீங்களோ கீழே இருக்கிற காலில் ஒரு ஸ்டெப்பு போடணும், ஒரு ஜம்ப் அடிக்கணும். ஓகே, பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஓகே, 1 2 அவ்வளோதாங்க. இது நீங்கள் கரெக்டாக ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப் ஈஸியாக இருக்கும். ஓகே, எந்த கால் இப்போ ரைட் கால் மேலே தூக்குறீங்களா, லெஃப்ட் கை கீழே இருக்கா, அப்படி ஒரு ஜம்ப்பு. இது தூக்கும்போது இது கீழே இருக்கா, அப்படி ஒரு ஜம்ப்பு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டாக பண்ணலாமா? 1 2 3 4 1 2 3 4. அவ்வளோதான். இப்போ கையும் காலும் சேர்த்து பண்ணலாமா? ரெடி? ரெடி? 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. அவ்வளோதான். இந்த ஸ்டெப் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்து எல்லா ஸ்டெப்புமே நான் கவுண்டரை சொல்கிறேன், வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ இப்போ வந்து 1. ஓகே, 1 2 3 4 5 6. கிளாப். 1 2 3 4. கிளாப். 1 2. ரொட்டேட். ஓகே, செகண்ட் வீடியோ வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு இதை செகண்டாக எடுத்துக்கோங்க. ரெடி? ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அவ்வளோதான். 3 செட்டு தான் போடுவாங்க. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அரபிக் குத்து சாங் பார்த்துருப்பீங்க. அதில் ஸ்டெப்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்திருக்கும். அந்த 3 ஸ்டெப் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணி ரீல்ஸ் போட்டு மாஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் இது உங்கள் டேவிட் ஜேம்ஸ். ஸ்டே டியூன். பாய்.